ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் வட்டமடித்த 2 ட்ரோன்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது பற்றிய தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியில் இந்த ட்ரோன்கள் பிடிக்கப்பட்டது? தற்போது காவல்துறையினரின் தகவலில் என்ன விஷயம் கிடைத்திருக்கிறது? வணக்கம். ராமேஸ்வரம் தீவு பகுதி இந்தியாவின் கடைகோடி பரப்புவதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஆவாசம் திருக்கோயில், பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, இந்திய கடற்படைக்கு சொந்தமான பகுதி, கடலோர காவல்படைக்கு சொந்தமான பகுதி எல்லாம் போன் கேமரா பரப்புவதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடைகள் விதிக்கப்பட்டு தடைகள் தற்போது வரைக்கும் அமலில் இருந்து வருது. இதனால அறியாத அந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் சேர்ந்த இளைஞர்கள் என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்து மேல 2 ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டு வீடியோ எடுத்து வந்திருக்காங்க. அதை அறிந்த பாம்பன் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அறிந்த போலீசார்கள் சம்பவ இடத்துக்கு விரைவில் சென்று அந்த ட்ரோன்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாத ட்ரோன் கேமரா பறிக்கப்பட்ட இளைஞர்களிடம் மத்திய மாநில உளவுத்துறை போலீசாரும் தீவிரமாக விசாரணைக்கப்பட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.